திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி காய வச்சுட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 6 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி பருப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அரிசியை அரைக்கும் போது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க களியில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம தாளித்த முந்திரி திராட்சையை இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா நல்லா திக்காகிடும். அவ்வளவுதான், நம்மளோட திருவாதிரை களி ரெடி. சூப்பராக இருக்கும்.